வெல்கம் பேக் டு ஐஷஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டூர் இல்லை ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் இல்லை ஃப்ரிட்ஜை சுத்தம் செய்வது எப்படி என்னனாலும் வச்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களே ஃப்ரிட்ஜோட கண்டிஷன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. சரி வாங்க இப்போ ஒவ்வொரு பொருட்களாக பார்த்துடலாம். இது வந்து ஓட்ஸு, இது அப்பாக்காண்டி வச்சுருக்கோம். அது வந்து காலையில் அவர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை எடுத்துப்பார். இது பார்த்திங்கன்னா 2 நாள் முன்னாடி புரோட்டா வாங்கினோம். சரி சால்னா வந்து தோசைக்கெலாம் ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னு வாங்கினோம், அப்படியே மறந்துட்டோம் போல். அடுத்து வந்து ஒரே ஒரு தேங்காய் சீல் கிடக்கு. இது பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் சாமிக்காண்டி வாங்கினோம். அதான் பார்த்திங்கன்னா சாமியோட இது திரி கூட இருக்குது, ஆனால் நம்ம சாமிக்கு வைக்க மறந்துட்டோம், அப்படி இருக்குது. இது பார்த்திங்கன்னா கருகப்பிலை. எங்கள் அம்மா வந்து ஊருக்கு போயிட்டு வந்தாங்க, ஸோ நிறையா கருகப்பிலை இருக்குது, ப்ளஸ் எலுமிச்சம்பழமும் 2 இருக்குது. இது என்னென்னு பார்த்திங்கன்னா பால் வந்து சிந்தி இருக்குது, அதான் ஒயிட் கலர், ப்ளஸ் வந்து ஒரு வெள்ளரி பிஞ்சு இருந்துச்சு. அப்புறம் கோயிலில் கொடுத்த ஒரு தேங்காய் ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இருக்குது, பாதி பச்சை மிளகா அழுகிருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து கருவேப்பிலை தான், ஆமாம் கருவேப்பிலை தான். ரொம்பவே ஃப்ரிட்ஜ் வந்து மோசமாக இருக்குது. எனக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது சரியான சிரிச்சிட்டே இருந்தேன். அடுத்து இது வந்து தக்காளியும் இன்னும் வெங்காயம்லாம் கிடக்குங்க. சரி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் காய்கறிகள் இருக்குது, அப்புறம் நிறையா கிண்ணங்கள் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ரசமா குழம்பா தெரியல, வாங்க பார்க்கலாம். இது வந்து பூண்டு குழம்பு, அதாவது ஒரு 4 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கும், நம்ம கீழே போட்டுருவோம். இது வந்து ரசம் நினைக்கிறேன். இல்லை இது வந்து நம்ம ஹேர் பேக்கு. நம்ம வந்து வெந்தயம் ரெடி பண்ணோம், வெந்தயம் ஊற வச்சு ப்ளஸ் ஆனியன் போட்டு வச்சுருக்கோம். இது ஒரு 3 நாள் தான் 2 நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காலையில் போட்ட பால் கொஞ்சமாக இருக்குது, கொஞ்சோண்டு இருக்குது, ஒரு ஆள் குடிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து இது என்னது, என்னமோ ஒன்று தொங்குறாங்க, முருங்கைக்காய் அந்த நிலமையில் இருக்குது, எடுத்து வரமா வச்சிடலாம். அது நம்ம நாளைக்கே எடுத்து சமைச்சிடணும், ரொம்ப டேமேஜ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நம்ம காய்கறி வைக்கிற ட்ரேயில் பார்த்திங்கன்னா மிச்சமுள்ள காய்கறி, நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை தான் காய்கறி வாங்குவோம். இங்கே பாருங்கள் தேங்காய் வந்து தேங்காயே இல்லாமல் தேங்காய் சரட்டை மட்டும் இருந்தது, ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் அப்படியே கையில் வச்சுட்டு நம்ம தூர போட்டாச்சு. அவ்வளோதான். இதான் வந்து ஃப்ரிட்ஜு நிலமை. வார கடைசியில் வந்து இப்படி தான் இருக்கும். இதையும் பார்த்துடலாம் திறந்து. இங்கே ஒன்றும் வைக்க மாட்டோம். நிறைய பேர் வீட்டில் ஐஸ்கிரீம்ஸ் சாக்லேட்ஸ் அதில் இருக்கும், அதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. இதுக்கு மேலே வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே இப்படி தான் ரொம்ப அழுக்காக தூசியாக இருக்குது. சரி நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். இது ஒன்று தான் வீட்டில் பார்த்திங்கன்னா என்னோடய வேலை. ஸோ நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் இப்போது. பாருங்கள் எப்படி இந்த ஃப்ரிட்ஜை நான் வந்து பளபளன்னு ஆக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு நீங்கள் எனக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ணுறதுனா கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். ஸோ நல்லா நான் வந்து க்ளீனாக ஃபுல்லாகவே வந்து தொடச்சி எடுத்துட்டேன். நார்மலாக நம்ம வந்து தண்ணியில் நம்ம வந்து வெசல் வாஷிங் சோப்பு வச்சு தான் நல்லா வந்து இந்த மாதிரி கழுவி தண்ணிலாம் வச்சு கழுவிட்டு துணி வச்சு ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக வந்து ஈர துணி வச்சு தொடச்சேன், காட்டன் துணி வச்சு. அதுக்கப்புறம் நார்மல் துணி இல்லாமல் வெட்டாக இல்லாமல் இருக்கிற துணி வச்சு நல்லா வந்து நான் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள் இப்போ வந்து என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து பல ஜெலுக்கிதான். இதுக்கு காரணம் வந்து நான் தான். சரி ஃப்ரிட்ஜை வந்து எம்டி ஆக்கியாச்சு, ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் போய் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். இந்த காய்கறி பார்த்திங்கன்னா 350 ரூபா 320 ரூபாயா அதுக்குள்ளே தான் வந்துச்சு. ஸோ இப்போ நான் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நம்மகிட்ட இருக்கிற பொருள் ஃபஸ்ட்டு இருந்துச்சு பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஓகேவாக இருக்கிறத மட்டும் நல்லா இருக்கிறத மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன். அந்த பேஸ்ட்டு ஹேர் பேக்லாம் நல்லா தான் இருக்குது, ஏன்னா நம்ம 2 நாள் முன்னாடி தான் அரைச்சோம். ஸோ இந்த காய்கறிலாம் தேரும், மிச்சம் எல்லாம் நம்ம மீதம் இருந்துச்சு பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம தூர போட்டுட்டோம். இதெல்லாம் வந்து பழைய தக்காளி, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கூடையெல்லாம் நல்லா வந்து கழுவிட்டேன். ஏன்னா வந்து வாரம் இதை நான் வந்து கழுவிடுவேன், எல்லாமே கழுவிடுவேன். ஸோ வீட்டில் இந்த ஒரு வேளை தான் நான் பார்ப்பேன்னா, அதனால் இதை வந்து கொஞ்சம் நான் சீரியஸாக எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எனக்கு பிடிச்ச காய்கறி வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்போ தான் நம்ம டெய்லியும் வந்து நல்ல காய்கறி நம்மளுக்கு பிடிச்சதாக சாப்பிட்லாம். பழைய தக்காளி வந்து மேலே போட்டுருங்க, அப்போ தான் அம்மா சட்னிக்கு பண்ண டக்குன்னு அதை எடுத்துப்பாங்க. சரிங்களா. இப்போ இந்த பழைய காய்கறி வந்து 2 பீட்ரூட்டு, ஒரு முருங்கைக்காய், இன்னொன்று அந்த ஒயிட் கலர் காய், அதுதான் தேரிச்சு, மித்தெல்லாம் நல்லாவே இல்லை. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்ததை வந்து வரிசையாக போட்டுடலாம்.
வெண்டைக்காய் வாங்கினேன். ரேட்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு மறந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் கேட்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து கேரட் வாங்கினேன். இப்போ நான் வைக்க போகிற காய்கறி எல்லாமே எனக்கு பிடிச்சது. நான் எனக்கு பிடிச்சதாக வாங்குவேன். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து ஓட்டி விட்டுடலாம். நான் அடுக்கி வைக்கிறதுலாம் நீங்கள் பார்க்கணுமா, ஓட்டி விடுவோம். நம்ம காய்கறிலாம் வந்து அடுக்கி வச்சுட்டு பழைய காய்கறிலாம் மேலே வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம். ஸோ நம்ம வந்து புது வெங்காயத்தை வந்து நம்ம வாங்கின வெங்காயத்தை வந்து போட்டுடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். பச்சை மிளகாவோட பாக்ஸ்லாம் நல்லா கழுவி பச்சை மிளகா ப்ளஸ் இஞ்சி போட்டாச்சு அதில். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி எடுத்து ஃபஸ்ட் ட்ராக்கில் வந்து வச்சு ஓரமாக வச்சிடலாம். ஹேர் பேக் அது வரைக்கும் பாருங்கள், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கே நம்ம சண்டே தான் அதை வந்து தேய்ச்சி நம்ம தலைக்கு குளிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கேரி பேக்கில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி உதுத்து போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இருக்குது பார்த்திங்களா, இது என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துட்டு கீழே இருக்கிறத வந்து ஒரு சிசர் வச்சு நல்லா கட் பண்ணிடுங்க. அது இருந்துச்சுன்னா சீக்கிரமே வாடிடும். அது இல்லாமல் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா வாடவே வாடாது. ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இதை ஃபுல்லாக நல்லா வந்து ஆஞ்சி வச்சுருங்க. ஒரு கவரில் வச்சிட்டிங்கன்னா மார்னிங் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், எதுவும் வேஸ்ட் ஆகாது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம காய்கறி வந்து கீழ் ரேக்கில் அது என்னது காய்கறி ட்ரே அதில் வச்சாச்சு. அடுத்து வந்து ஒரு வாரத்துக்கான மாவு ஆட்டி வச்சாச்சு. இது வந்து நான் ஆட்டலை, அம்மா ஆட்டினது நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இட்லி மாவு தனியாக, தோசை மாவு தனியாக ஆட்டி வச்சுட்டோம். ஒரு வாரத்துக்கு காய்கறி வாங்கி வச்சுட்டோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் பண்ணுற ஒரே நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா இதுதான். அப்புறம் வந்து நம்ம தண்ணி எப்போயுமே வந்து 2 பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம். மறக்காதீங்க, நம்ம ஹேர் பேக் இருக்குது, போட்டு தலைக்கு குளிக்கணும். சரி, ஹேர் பேக் இருக்குது. அந்த குழம்புலாம் நம்ம கீழே போட்டுட்டோம், அது ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வரும், அதனால் அது வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நான் காய்கறி வரப்பவே பாலும் தயிரும் வாங்கி வச்சுட்டோம். பாலும் தயிரும் தீர நாங்கள் வாங்கி வச்சுருவோம். அடுத்து 2 எலுமிச்சம்பழம் வந்து பழைய காய்கறியில் வந்து மிஞ்சிச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம ஆஞ்சி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை வந்து நாங்கள் டெய்லி வந்து ஒன்று ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துடுவோம். மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிறதுனால டெய்லி ஒன்று காய்கறியோட கீரையும் வாங்கி வச்சுப்போம். அடுத்து பழைய கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கவரில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 6 தேங்காய் வாங்கினேன். அதில் 1 தேங்காய் வந்து உடச்சி வச்சுருக்கேன், நைட்டுக்கு வந்து தோசைக்கு சட்னி அரைச்சிக்கலான்னு. ஸோ ரொம்ப பெரிய ஃப்ரிட்ஜெலாம் இல்லை, நார்மல் ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி, மாவு, இது 2 தான் முக்கியம். அது இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.